ஆனால் பிஜேபி வந்து மீண்டும் நயனார் என்ன சொல்கிறாரு, ஓபிஎஸ் சேரணும், டிடிவி சேரணுன்றாரு. டிடிவி அவர் எப்படி சேர முடியும்? அவர் தனியாக கட்சி வச்சிருக்காரு, சின்னம் இருக்குது, பல்வேறு தேர்தல்களில் போட்டி போட்டாச்சு. 2019 நானே எவ்வளோ நிகழ்ச்சிகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அமமுகவோட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். சிஆர்எஸ்க்கு அது நன்றாக தெரியும். அப்போ டிடிவி வந்து 2019 இருந்து வரைக்கும் 6 மாதம் தனிப்பயணம் எடுத்தாச்சு. 6 வருடம் தனிப்பயணம் எடுத்தாச்சு. ஆமாம், 6 வருடம் தனிப்பயணம் எடுத்தாச்சு. கூட்டணி சாத்தியம்னு அவர் சொன்ன பிறகும் அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ளாமல் போனது வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் நீங்க இதுல சேர்த்தானே ஆகணும். ஆமா. அப்போ இயல்பாக இவங்களுக்குள்ள பெரிய கருத்து வேற்றுமைகள் முதல்ல இருந்தே இருக்கு. செங்கோட்டையனோட 10 நாள் கெடு என்பது எடப்பாடி பழனிசாமி ஒன்று செங்கோட்டையன் மேல் நடவடிக்கை எடுக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர். ஆனா கட்சியோட பொதுச் செயலாளருக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் கட்சி நடவடிக்கையை எடுக்க வேண்டும், கட்சி கட்டுப்பாடை மீறிய செயல் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி நடவடிக்கை எடுத்தால் தன் பக்கம் ஒரு சிம்பதி வரும் என்று கூட செங்கோட்டையன் நினைக்கலாம். நடவடிக்கைக்கு அவர் காலையில பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த விமர்சனங்களை நேரடியாக கிட்டத்தட்ட திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சனங்களை முன் வச்சுட்டாரு. ஆனா எந்த எதிர்வினையும் இல்லை அப்படிங்கறத என்ன வியூகமா பாக்குறீங்க? இதுவரைக்கும் எதிர்வினை எதுவும் இல்லை. ஆமாம், இது வரைக்கும் எதிர்வினை இல்லை. ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னதை நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதாக எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா அவர் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுறோம் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு. ஆமாம், திண்டுக்கல் சீனிவாசன் ஸ்டாண்டு. எடப்பாடியே வந்து என் முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படணும்னு சொல்றதை விட கட்சியோட பொருளாதார வைத்து சொல்ல வைக்கிறதா அது புத்திசாலித்தனமான நகர்வு. எனவே அதைத்தான் அதை எப்படியும் பார்க்கலாமா? திரு செங்கோட்டையன் இந்த போர்க்குரல் அல்லது மனதின் குரல் அல்லது ஏதோ ஒரு குரல், பாஜக குரல், எந்த குரலா இருந்தாலும் அந்த குரலுக்கு இதுவரைக்கும் ஒருத்தர் கூட திரு எடப்பாடி தரப்புல இருந்து செவி சாய்க்கவில்லை இந்த நிமிடம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா 6 தலைவர்கள் குறிப்பிடுறதை நம்ம ஏற்கனவே பல முறை பேசியதுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்ததுதான். மீதி 5 பேர் இருக்காங்களே, அவங்க ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருக்கணும்ல இன்னைய தேதிக்கு. ஏதாவது ஒரு வகையில செங்கோட்டையனை ஆதரிக்கிறதாவோ இல்ல வந்து செங்கோட்டையன் இப்படி அவசரப்பட்டு பேசிட்டாரு, அப்படி பேசியிருக்க வேண்டாம், கட்சி ஒன்றாக இருக்கணும் தான் நாங்களும் நினைக்கிறோம், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும்ல. பொதுவாக கட்சிகள் பிளவுபடுவதை வந்து யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. இப்போ பாமக பிளவுபடுவதை ஆதரிப்பார்களா? கட்சி பிளவுபடக்கூடாதுங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சிகள் எல்லா கட்சியும் ஒற்றுமையா தான் இருக்கணும். அப்பதான் வந்து இந்த தேசிய கட்சிகளோட ஆதிக்கம் இங்க வரவிடாமல் தடுக்க முடியும். மாநில கட்சிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் தான் இந்தியாவில். இதுலயுமே இப்ப நீங்க தீர்வுக்கான விஷயமா இருக்கா சார்? கெடுன்னு சொல்லுற வார்த்தை வந்து தீர்வை நோக்கின வார்த்தையா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. கெடு என்று விதித்தாலே அது வந்து மனசங்கடத்தை தான் ஏற்படுத்தும். அப்படியான கெடு விதிக்க முடியாது. அதே போல கட்சியிலிருந்து இவரை நீக்கினார் அவரை நீக்கினார் சொல்றது தவறு. இப்போ திருப்பூர் மணிமாறன் சொன்னாரு, எங்க காலத்து செட்டு தாங்க அவரு. திருப்பூர் எம்எல்ஏ அவர் மணிமாறன் தான். திருப்பூர் எம்எல்ஏ 2 வாட்டி, அதனால திருப்பூர் மணிமாறன். இப்போ வந்து அவர் அதிமுக பொதுக்குழு நான் பொருளாளராக இருந்தேன்னு சொல்றாரு. அதுக்கு சரிதான். அதிமுகவுக்கு ஆல் இண்டியா அதிமுகன்னு பேர் வச்ச பொதுக்குழு அது. ஏஐ இன்னைக்கு சேர்த்திருக்கோம்னா அது வந்து அந்த பொதுக்குழு தான். அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி தான். அப்ப எல்லாரும் ஒன்னா இருந்ததுதான். ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளோட எம்ஜிஆர் துவங்கிய கட்சி திமுக இருந்து பிரிந்து வந்ததுதான். அது திமுகவோட ஒரு பெரிய பகுதி வந்து எம்ஜிஆரோட இருந்தது. அப்போ கே செங்கோட்டையன் அவர்கள் அவர் கிளைக்கழக செயலாளராக முன்பு திமுகவிலையும் சேர்ந்து பணியாற்றி இருக்கிறார். அது எல்லாரும் தான். எம்ஜிஆரே பொருளாளராக. எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி தொடங்கிய பிறகு இல்லாத எல்லாருமே அதிமுக அப்படின்னு வச்சுக்கலாம். அவரோடு வந்தவர்கள் அதிமுக. அவங்க தான் 72 இருந்து அதிமுக. ஆமா ஆமா, 72 இருந்து அதிமுக. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பின்னாடி வந்த வரவு தான். அதிமுக வரவுல வந்து அவர் ரொம்ப பின்னாடி வந்தவர் தான். கண்டிப்பாக செங்கோட்டையன் பின்னாடி எடப்பாடி பழனிசாமி இருக்கிற பல புகைப்படங்கள் என்கிட்டே இருக்கு. சொல்லப்போனால் செங்கோட்டையன் என்ன சொல்றாரோ அதன்படி செய்து கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். காலப்போக்கில் அவர் வந்து பொதுச் செயலர் ஆயிட்டாரு. பொதுச் செயலர் ஆன பிறகு இன்றைய தேதிக்கு அதிமுகவுக்கு எதிராக குரல் கொடுப்பதன் மூலமாக அதிமுகவை செங்கோட்டையன் மறைமுகமாக பலவீனப்படுத்துவார். 2 தரப்புக்கும் முயற்சி இருக்கும். ஒரு தரப்பு திமுக அனைவருக்கும் தெரிந்தது, இன்னொரு தரப்பு விஜய் இல்லையா, அவங்களுக்கு இது லாபம் தானே. விஜய்க்கு லாபம் தானே. அப்ப வந்து விஜயோட ஒரு கூட்டணி அதை நோக்கி தொடர்ச்சியா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அல்லது அவர் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய வாதமே அதுதானே. நீங்க திரு ஓ பன்னீர்செல்வமோ அல்லது திரு இப்ப செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களோ இவங்க கட்சியை பலவீனப்படுத்த முயற்சி பண்றாங்க, நாங்க தான் காப்பாற்ற முயற்சி பண்றோங்கிறத அவங்க வைக்கக்கூடிய வாதமே தொடர்ச்சியா அது எடுபட்டுள்ள. இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துமே பத்திரிகா சந்திப்பிலையும் அதிமுக பலவீனம் அடைகிறது தான் விரும்புறாங்களா இவங்கன்னா, அப்ப தொண்டர்கள் எந்த பக்கம் நிற்பாங்கன்னு ஒரு கேள்வி வராதா?
தொண்டர்கள் பொதுவாக எனக்கு தெரிஞ்சுங்க திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க அதிமுக தொண்டர்களாக இருந்தா அவங்க இரட்டை இலையின் பின்னாடி தான் நிற்பார்கள். அப்போ அந்த இலை எங்க இருக்கோ அங்கதான் கண்டிப்பா செங்கோட்டையன் தோற்று போயிரும் சொன்னா இரட்டை இலை தோத்து போயிரும் ஒரு மறைமுகமா சொன்னதா பொருளாயிரும். ஏற்கனவே அந்த விமர்சனத்தை திரு ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் எதிர்கொள்றாங்க. ஏன்னா ரெட்டலை எதிர்த்து அவங்க தேர்தல் களத்தை கண்டுட்டாங்க 2024. அதுவும் சேர்த்து இதுல வர அதை கவனிக்க வேண்டியதா மாறுது இல்ல அப்போ. ஆனா டிடிவி அவர்கள் 2019 வரைக்குமான சட்ட போராட்டம் எல்லாம் நம்ம கூட இருந்து பார்த்ததுதான். பரிசு பெட்டி சின்னம் கிடைத்தப்ப என்ன ஆச்சுன்னு தெரியும். நம்ம சிஆர்எஸ் அவர்கள் வந்து அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணது, அதுல வந்து 2-3 சின்னங்கள். செங்கோட்டையனுடைய திட்டம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க சார்? 10 நாள் கட்டாயம் எதுவும் நடக்க போறது இல்லை அப்படின்னா 10 நாள் கெடு என்பதை அவர் என்னவா வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? இப்ப அவர் என்னவா வச்சிருக்கிறாருன்னா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுல அதிலே டிராவல் பண்ணி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலை கொண்ட அதிமுக தொண்டர்களை வந்து ஒன்று திரட்டுவது, ஒன்று திரட்டி தேர்தலுக்கு முன்னாடி என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறது தான் இதுல முக்கியம். இப்போ செங்கோட்டையன் மற்றும் அவரை சார்ந்த 2 ஆதரவாளர்கள் அவங்களுக்கு சீட்டு இவ்வளவுதான் பாயிண்ட் அப்படின்னா திமுக கூட கொடுத்துரும். அதை அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது இல்லையா? செந்தில் பாலாஜியை கூட அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். செந்தில் பாலாஜி திமுக, அமமுக, அதுக்கு பிறகு தானே அதிமுக. ஸோ அவரும் அந்த ஏற்பாடுகளை செய்யலாம். அதுதான் நோக்கமானு எனக்கு ஒரு சந்தேகம். காரணம் என்னவென்றால் மொத்தம் இன்னைக்கு வந்து அவர் பேசுறப்ப எல்லாம் 2024 பாஜக வெற்றி அதெல்லாம் இழந்து போச்சு அப்படிதானே அவர் சொல்றாரு. அப்படின்னா அவர் பாஜகவுக்காக வருத்தப்படுறாருங்கிற மாதிரி தானே தெரியுது. அப்படி வருத்தப்படுகிறார். அந்த கணக்கும் தவறா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேசலாம். அதாவது அண்ணாமலை மட்டும் மாற்றி முடிவெடுத்து மீண்டும் கூட்டணிக்குள்ள போய் சிக்கி இருந்தாருன்னு வைங்க, எப்படி 18% சாத்தியப்பட்டிருக்கும்? பேசல சார். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். பேசுவோம். தொடர்ச்சியா நிறைய கேள்விகள் இருக்கு. சிஆர்எஸ் எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவருடைய கருத்தை? ஒரே ஒரு விஷயம், அண்ணன் ஷியாம் அவர்கள் அரசியல் மூத்த முன்னோடி, கரைச்சி குடிச்சவர்னு கூட சொல்லலாம். ரெட்டையில பின்னால் தொண்டர்கள் நிற்பார் என்ன சொல்றாங்க, நான் அதையும் ஏத்துக்கிறேன். ஆனால் எல்லா தொண்டர்களும் ரெட்டையில பின்னால் நின்றிருந்தால் கடந்த வருஷம் நாடாளுமன்றத்தில் ஆண்டிப்பட்டியில் ரெட்டை இலையின் கோட்டையான ஆண்டிப்பட்டியில் ரெட்டை இலை வாங்கிய ஓட்டு வெறும் 2 ஓட்டு. தனக்கு இதே எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி இன்னைக்கு எப்படி பச்சை கலர் ஜிங்குஜாம் பஸ்ஸில் போய் ஓட்டு கேட்குறாரோ அதே மாதிரி அன்னைக்கும் கூட்டத்தை சேர்த்து வச்சு அவ்வளோ பெரிய டிராவல் பண்ணி ஓட்டு கேட்டார்ல. ஸோ ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுறவங்க இருக்கிறது ஒரு சதவீதம்னா இந்த ரெட்டை இலை இப்படி போய் சிக்கிக்கிச்சேன்னு வருத்தப்படுறவங்க தான் முக்காவாசி பேர். வருத்தம் இருக்கலாம், அதுக்காக வேற பக்கம் போய் வாக்களிக்க மாட்டாங்க. வாக்களிக்கலையே இங்க ரெட்டை இலைக்கு 21க்கு அப்புறம் எங்க வாக்களிச்சாங்க? நாடாளுமன்றத்தை விட்டுருங்க, உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி ஊர்ல அவர் தெருவில் உள்ளாட்சியில் ரெட்டை இலை தோத்து போகுது சார். உள்ளாட்சியில் அவர் தெருவில், நாடாளுமன்றத்தில் சேலம் பார்லிமெண்ட் ஜெயிக்க முடியல. கொங்கு பெல்ட் கோட்டை தானே, ரெட்டை இலை சின்னத்தோட அதிமுக பொதுச் செயலாளர் தானே. கொங்கு பெல்ட்ல ஒரு சீட் வந்ததா நாடாளுமன்றத்தில்? கோயம்புத்தூர் வந்ததா, ஈரோடு வந்ததா, நாமக்கல் வந்ததா, சேலம் வந்ததா? அதுல இன்னொரு பக்கம் இருக்கு நீங்க சொல்லக்கூடிய இதுல. அப்ப அவரை எதிர்த்து அல்லது அவரை விமர்சிச்சு வெளியே போனவங்க யாருமே இந்த அளவுக்கு சிக்னிபிகண்டான வாக்குகளை கூட வாங்க முடியாத இடத்துல தான் இருக்காங்க. அப்ப ஒரே தலைவரா இப்ப அவர் தான் நான் சொல்ல வரேன். அந்த ரெட்டை இலை மேல் பாசம் உள்ள 30% மக்கள் வாக்கு அங்க போறதுனால தான் இந்த அளவுக்காக ஒரு ஓட்டு வருதே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலேயே அவர் தான் பெரிய ஆள் நினைச்சாருன்னா அம்மா நின்ன மாதிரி தனியாக வந்து நிக்கட்டும். அதற்கு மேலேயும் தைரியம் இருந்தால் ரெட்டையில இல்லாமல் நான் ப்ரூவ் பண்றேன் நிக்க சொல்லுங்க சார். இப்ப நீங்க ஜெயலலிதா அவர்கள் சொல்றீங்க, அம்மா சொல்றீங்கன்னா அவங்களே தேடி போயிருக்காங்களே கூட்டணி கட்சிகளை. நான் அடுத்து அதை தான் சார் சொல்ல வரேன். நாங்க இன்னைக்கு வந்து இப்ப செங்கோட்டையன் இன்னைக்கு பேசுனதை கேக்குறீங்கல்ல, எது அவர் வந்து ஏன் இவ்வளவு நாள் பேசாம இருந்தார்? அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒருங்கிணைக்க பார்த்தார். ஏன்னா அவர் ஒரு பொறுமையான அரசியல்வாதி. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாரு. திரு ஓபிஎஸ் நீக்கப்பட்ட போது குரல் கொடுத்தாரா? டிடிவி தினகரன் நீக்கப்பட்ட போது குரல் கொடுத்தாரா? வேற எப்பவாவது குரல் கொடுத்திருக்காரா? ஜனநாயகம் கட்சியில் இருக்கணும், கட்சி பலமா இருக்கணும்னு நினைச்சிருந்தா அப்பெல்லாம் எப்படி அமைதியா இருந்தாரு ஒரு கேள்வி. ஆன முயற்சியே செஞ்சிட்டு இருக்காரா இல்லையா? 21 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அணியில இருந்தாங்க. சரி, மறுபடியும் 21லயே எங்கள் டிடிவி தினகரன் சார் மிக தெளிவா சொன்னார், நாங்க ஏங்க அமமுகவை ஆரம்பிச்சோம்? துரோகத்தை எதிர்த்து தானே. நாங்க ஒண்ணு எடப்பாடி கூட போய் கூட்டணி வச்சுக்கிறோம், நாங்க போய் நிக்கலையே. நாங்க அதிமுக போய் பதவியா கேட்டுட்டு இருக்கோம்? அப்படி இல்லையே.
எங்களுக்கு இன்னைக்கு நாங்க வெளில வந்ததுக்கு காரணமும் என்ன காரணம் வெளில வந்தோம்? நாங்க அதிமுகவில் போய் சீட்டு கேட்டோம், அதிமுக பதவி கேட்டோம். நான் கேட்கிற முதல்ல அதிமுக என்ன எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சு அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை உருவாக்கி, நான் கேட்கறத சொல்லுங்க சார், புரட்சி தலைவி அம்மாவை உருவாக்கி, நாங்கள் உட்பட டிடி சாரை உருவாக்கி, நாங்கள் எல்லாம் அவர் தலைமையில் பணியாற்றி பதவி வாங்கி கோடிக்கணக்காக சம்பாதிச்சு அவருக்கு துரோகம் செஞ்சுட்டு வெளில வந்த மாதிரி பேசுறாரு. அவர் தான் சார் துரோகம் பண்ணிட்டு இருக்காரு கட்சிக்கு. ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பிரஸ் மீட் நடக்குதுங்க என்டிஏ கூட்டணியில. இப்ப நான் தர்ம யுத்தம் யார் நடத்துறாங்க? தர்ம யுத்தம் யார் நடத்துறா? தர்ம யுத்தம் நடத்தினவர் என்ன சொன்னாரு? அப்ப அதெல்லாம் கணக்குல எடுக்கணும். வாழ்க்கையில எல்லாருமே, அரசியல்ல எல்லாரும் ஒரு சமயத்துல தவறு செய்வாங்க. அதைத்தான் தலைவர் சொன்னார், தவறு செய்தவர்கள் திருந்த பார்க்கணும். தவறு செய்து விட்டோம் அப்படின்னு வெளிப்படையா ஒத்துக்கிட்டு பேசுங்க. அது இன்னைக்கு ஒத்துக்கிறாரு, நடந்து போச்சு.